தூத்துக்குடியில் முக்கிய சாலைகள், காய்கறி மார்க்கெட்டில் நடந்து சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். இந்த தேர்தல் அரசியல் வெற்றிக்கான தேர்தல் அல்ல, இரண்டாவது சுதந்திர போராட்டம் என திருச்செந்தூரில் வாக்கு சேகரிப்பின் போது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழி பேசினார். தூத்துக்குடியில் முக்கிய சாலைகள், காய்கறி மார்க்கெட்டில் நடந்து சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகை தந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் வாகனத்தில் சென்றவாறு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். பின்னர் தூத்துக்குடி காமராஜர் தினசரி காய்கறி சந்தையில் நடந்து சென்று அங்குள்ள வியாபாரி மற்றும் பொதுமக்களை சந்தித்து காய்கறிகள் வரத்து, காய்கறிகள் தரம் ஆகியவை குறித்து கேட்டறிந்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது காய்கறிகள் வாங்க வந்த தூத்துக்குடி காமராஜர் நகரை சேர்ந்த மேரி என்ற பெண் தான் காய்கறிகள் வாங்க கொண்டு வந்த 2000 ரூபாயை தவறவிட்டதாக முதலமைச்சரிடம் கண்ணீர் மல்க கூறினார். உடனடியாக அந்த பெண்ணிற்கு தமிழக முதலமைச்சர் 2000 ரூபாயை வழங்கினார். பின்னர் வாகனம் மூலம் தூத்துக்குடி பள்ளிவாசல் வழியாக சென்று சாலைகளில் சென்றவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதனை தூத்துக்குடி லயன்ஸ் ஸ்டோன் பகுதியில் நடந்து வீதி வீதியாக சென்று தமிழக முதலமைச்சர் பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்து வருகின்றார். லைன் ஸ்டோன் பகுதியில் உள்ள சூசை தப்பாஸ் என்ற மீனவர் வீட்டிற்குள் திடீரென சென்ற முதலமைச்சர் வாக்கு சேகரித்து அந்த மீனவர் வீட்டில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். பின்னர் தூத்துக்குடி மாநகர பகுதி முக்கிய சாலைகள் வழியாக வாகனத்தில் சென்றபடி தமிழக முதலமைச்சர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தும் கைகளை கொடுத்தும் மகிழ்ந்தனர். இதேபோல் தெரு வீதிகளில் தமிழக முதலமைச்சர் வாக்கு சேகரிப்பு செய்தபோது அந்த பகுதிகளில் இருந்த குழந்தைகளை கையில் தூக்கி கொஞ்சம் மகிழ்ந்தார். தமிழக முதலமைச்சரின் இந்த வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி மற்றும் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். உங்க பேரு? எந்த ஏரியா? எங்க இருக்கு? கொடுத்தாரா? ஆமா, ஐயா காலையில தாரட்டு எவ்வளவு கொடுத்தாங்க? இந்த தேர்தல் அரசியல் வெற்றிக்கான தேர்தல் அல்ல, இரண்டாவது சுதந்திர போராட்டம் என திருச்செந்தூரில் வாக்கு சேகரிப்பின் போது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழி பேசினார். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியின் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கனிமொழி திருச்செந்தூர் தேரடி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனையடுத்து வடக்கு சந்தன மாரியம்மன் கோவில் தெரு, புளியடி தெரு, முத்தாரம்மன் கோவில் தெரு, தோப்பூர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். சுதந்திரர்கள் சார்பில் வேத மந்திரங்கள் ஓதி வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது அவர் பேசியதாவது, இந்த தேர்தல் வெறும் அரசியல் வெற்றிக்கான தேர்தல் அல்ல, இரண்டாவது சுதந்திர போராட்டம் என விமர்சித்தவர், மத்திய அரசு தமிழ்நாட்டில் மக்களிடம் ₹1 வரி வாங்கி கொண்டு 26 பைசா திருப்பி கொடுக்கிறார்கள். வெள்ள நிவாரணத்திற்கு இதுவரை ₹1 கூட கொடுக்கவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு ₹1 வாங்கி கொண்டு ₹2 திருப்பி கொடுக்கிறார்கள். இது பாரபட்சம் அல்லவா என குற்றம் சாட்டினார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழக பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற விமர்சனத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் வைப்பார்கள். ஆனால் திருவாரூரில் தேரை ஓட வைத்தது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. திருச்செந்தூர் கோவிலில் ₹200 கோடி மெகா திட்டப்பணிகள் கொண்டு வந்தது முதலமைச்சர் ஸ்டாலின். பாரதிய ஜனதா கட்சியினர் இந்து மதத்தை காப்பாற்ற பிறந்தவர்கள் போல் பேசுகிறார்கள். ஆனால் இவர்களிடம் இருந்து இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என கருத்து தெரிவித்தார். மேலும் அடித்தட்டு மக்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகளை பாரதிய ஜனதா கட்சி வாழ வைக்கவில்லை என்றும், வேலை இல்லை என்று அமித்ஷாவிடம் கேட்டால் போய் பக்கோடா போடு, அதுவும் வேலைதானே என்று சொல்லக்கூடிய மனது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இல்லை என விமர்சனம் செய்த அவர், இந்த நாடு தலைநிமிர எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என நினைத்தால் இங்கு மட்டும் இல்லை, டெல்லியிலும் ஆட்சி மாற்றம் வேண்டும், நாடும் நமதாக வேண்டும், 40 நமதாக வேண்டும் என பேசினார். முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் தூத்துக்குடி வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். சென்ற முறை நான் தேர்தலிலே நின்றபோது பல பேர் என் மீது வைத்த விமர்சனம், அவங்க சென்னையில இருக்காங்க, நிச்சயமா தேர்தல் முடிஞ்சு வெற்றி வாய்ப்பு கிடைத்தால் தூத்துக்குடிக்கு திரும்பி வரவே மாட்டாங்க என்று கூறினார்கள். ஆனால் தூத்துக்குடி என்பது என்னுடைய இரண்டாம் தாய் வீடு
என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் என் மீது அன்பை பொழிந்திருக்கிறீர்கள். அதே போல நானும் உங்களோடு நின்று பணியாற்றி இருக்கிறேன் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த உரிமையோடு உங்களிடம் நான் கேட்கிறேன், உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் என்பது நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது வெறும் அரசியல் வெற்றிக்கான தேர்தல் இல்லை. நம்முடைய தேர்தல் என்பது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவது போல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய மொழியை, தமிழ்நாட்டை, உரிமைகளை பறிப்பதற்காக நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரியை வாங்கிக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து மக்களுடைய வரி பணத்தை அரசாங்கத்திடமிருந்து வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனா திருப்பி என்ன கொடுக்கறாங்க? ₹1 வரி வாங்கினா 26 பைசா தான் திருப்பி கொடுக்கறாங்க. வெள்ள நிவாரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு, அவங்க ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 வரி வாங்கி எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க? ₹2.02. இது ஓரவஞ்சனை இல்லையா? நியாயம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடந்து கொள்ளலாமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.